ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திரளியெல்லாம் வாங்கியாச்சா? திருக்கார்த்திகைக்கு கொழுக்கட்டை வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்தோம்ல. அதுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, இது என்ன இலை, இதை வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் தான் திரளி இலை. இங்கே பார்த்துக்கோங்க. இந்த திருக்கார்த்திகை டைமில் இன்னைக்கு திருக்கார்த்திகை தீபம் வைக்கணும்ல வீட்டிலலாம். அப்போ வந்து கொழுக்கட்டை வைக்கணும்ல. அப்போ இந்த இலையில கொழுக்கட்டை வச்சா நல்லா மனமாக இருக்கும். காலங்காலமாக இந்த இலையில கொழுக்கட்டை வச்சுன்னு தராங்க. அப்புறமா என்னது பனை இலை இருக்குல்ல, அதில் விற்பாங்க. அதுக்கப்புறம் வாழை இலையில அவிப்பாங்க. காலங்காலமாக நாங்கள் எங்கள் வீட்டில் அவிக்கிறது இந்த இதில் தான். மேக்ஸிமம் எங்கள் ஏரியாவில் இதில் தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த திரளி இலை. நல்லா வாசனையாக இருக்கும். எந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட் நம்ம கொழுக்கட்டை அவிக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதேமாரி அதுக்குள்ளே இந்த இலையை கொஞ்சம் பிச்சு போட்டுவிடணும். வேஸ்ட்டு சின்ன இலை பிஞ்சது இருக்கும் பற்றியாலும் அதை போட்டுக்கிடணும். அதுக்கப்புறமாட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி இட்லி குக்கரில் தான் அவிக்க போகிறோம். இதாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இனிமேல் இதில் வந்து அந்த இலைக்குள்ளே நான் இப்போ காட்டி தரேன். அதேமாரி செய்யணும். நறுக்கு பற்றியெல்லாம் இலையை எடுத்து மாவை காட்டுங்கம்மா. இதேமாரி உருண்டை பிடிச்சி மாவுக்குள்ளே இப்படி வச்சு சுருட்டணும். சின்ன இலையாக இருந்தால் ஒரு இலையில் ஒன்று வச்சாலே போகிறோம். இது கொஞ்சம் பெரிய இலையாக இருக்குது பற்றியெல்லாம், அதனால் இன்னொரு உருண்டை கூட உருட்டி இந்த மாதிரி வச்சு இதை பார்த்தீங்களா, அந்த இலையில உள்ள கம்பையை வச்சு உள்ளே இப்படி மாவை வச்சு சுற்றி இப்படி வச்சுருக்கேன்னா அதுக்கப்புறம் தான் இப்போ நிறைய கொழுக்கட்டை அச்சியெல்லாம் விற்கிது பார்த்தீங்களா. ஒரு அச்சியும் வாங்கிட்டு வந்தேன். எதுக்காகன்னா அந்த பிள்ளைங்க கொஞ்சம் டிசைனாக இருந்தால் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சிக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு உருண்டையை உருட்டி அதுக்குள்ளே வச்சு அழகாக மூடி இருத்தி எடுத்துக்கிட வேண்டியதான். எக்ஸஸாக இருக்க மாவையெல்லாம் பிச்சு பிடிங்கி எடுத்துடணும். அழகாட்டு இந்த வெள்ளைப்பூடி டிசைனில் வந்துருக்கு பார்த்தீங்களா. இதுவும் அந்த இலைக்கே ஃப்ளேவர் இருக்கணும்ல, அதுக்கு அப்போ தானே நல்லாயிருக்கும். அதனால் இலையை விரித்து இப்படி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இனிமேல் கொழுக்கட்டை வச்சு சாப்பிட வேண்டியதான். இதுக்காக தான் சிஸ்டர் இந்த இலையை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். உங்கள் ஊரில் அப்போ நீங்கள் இந்த எந்த இலையில கொழுக்கட்டை வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.